வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு நாள் ஒரு வயசான லேடி வந்து ரொம்ப பசி, ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்பர் பிடிச்சி ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரேடியோ ஸ்டேஷன் ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து கடவுளுக்கு கனெக்ஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ரேடியோ ஸ்டேஷன் ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரேடியோ ஸ்டேஷனில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி, உங்களுக்கு கடவுள்கிட்ட பேசணுமா பாட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், நான் கடவுள்கிட்ட பேசணும். என்ன விஷயமா பேசணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, சாப்பாடு வேணும், அந்த கடவுள்கிட்ட சொன்னால் கிடைக்கும்னு சொன்னாங்க, அதனால நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த ஸ்டேஷனில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இப்போ வந்து கடவுளுக்கு லைன் கிடைக்கும் போது உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதை வந்து கேட்டுட்டு இருந்தால் இன்னொருத்தர், இந்த ரேடியோ ஸ்டேஷன் மூலிமா அதனால எல்லோரும் கேட்டிருப்பாங்களே, அதை கேட்டு ஒருத்தர் வந்து இந்த லேடிக்கு உதவி பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, செக்ரட்டரியை கூப்பிட்டு அந்த லேடிக்கு வேணுங்கிற எல்லா சாப்பாடு ஐட்டமும் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வா. ஆனால் அந்த லேடி வந்து யார் இந்த சாப்பாடு அமிச்சான்னு கேட்டா அப்படின்னா, நீங்கள் வந்து டெவில் தான் அமிச்சது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த செக்ரட்டரி போகிறாங்க, கதவு தட்டி, நீங்கள் வந்து ரேடியோ ஸ்டேஷன் உங்களுக்கு சாப்பாடு வேணும்னு கேட்டிங்க இல்லையா, அதனால் உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே வந்திருக்கு அப்படின்னோடனே இந்த லேடி வந்து இந்த சாப்பாடெல்லாம் பார்த்து ஒரே சந்தோஷம், இவ்வளோ சாப்பாடு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரே குஷியாக எடுத்து ஷெல்ஃபெல்லாம் அடுக்கிட்டு இருக்காங்க. அடுக்கிட்டு இருக்கும்போது அப்போது இந்த செக்ரட்டரி கேட்குறாங்க, உங்களுக்கு யார் இந்த சாப்பாடு அமிச்சா அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு கடவுள் தானே அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அந்த செக்ரட்டரி சொன்னாங்களா, உங்களுக்கு கடவுள் அனுப்பலை, இது வந்து டெவில், குட்டிச்சாத்தான் தான் உங்களுக்கு அனுப்பிச்சிது, டெவில் தான் உங்களுக்கு அனுப்பிச்சிது, கடவுள் உங்களுக்கு அனுப்பலை அப்படின்னு சொன்னோடனே அந்த லேடி சிரிச்சுட்டே இருந்தாங்களாம். அப்போ அந்த செக்ரட்டரி கேட்டாங்க, ஏன் என்னை பார்த்து சிரிக்கிறீங்க அப்படின்னதுக்கு, பார்த்தீங்களா, கடவுள் சொன்னால் டெவில் கூட கடவுள் பேச்சை கேட்டு எனக்கு சாப்பாடு அனுப்பிச்சிருக்காரு, எனக்கு யார் சாப்பாடு அனுப்பிச்சா என்ன, எனக்கு வேணுங்கிற சாப்பாடு கிடைச்சிருச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொன்னாங்க. ஸோ யார் நமக்கு கொடுக்குறாங்கன்னு முக்கியம் இல்லை, ஆனால் நான் கேட்டது கிடைச்சிருச்சுல்ல அப்படிங்கிறது தான் அந்த விஷயத்தோட இது. ஸோ நம்ம எது கேட்டாலும் கிடைக்கும், எந்த ரூபத்தினாலும் வரும். நீங்கள் வாங்க தயாராக இருந்தால் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேயா?